Hi, my dear boys and girls. So, இன்னைக்கு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி படிக்கலாம் ஹாஃப் இயர் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க இல்லையா அடுத்து போர்டு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா இன்னும் 30 to 40 days இருக்கு எக்ஸாமுக்கு ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஆகணும் படிச்சு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நம்மளுக்கு ஆனால் ஈஸியா சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ அது இந்த வீடியோல எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு டைம் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா டெய்லி என்னென்ன படிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க அங்கேயும் இங்கேயும் குவார்டர்லி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க ஹாஃப் இயர்லி டெய்லி நடக்கிற யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அங்கேயும் இங்கேயும் தொட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ இப்போ அதெல்லாம் மர்ஜ் பண்ற மாதிரி ஓகேவா எல்லாம் சேர்ந்து டெய்லி ஒரு சாப்டரை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அண்ட் வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நடுவில் ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒன்றுமே புரியாது சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மூணுமே இருக்கு இல்லையா மூணுமே மெயின் சப்ஜெக்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த மூணு மெயின் சப்ஜெக்ட் எப்படி கவர் பண்ண முடியும் ஸோ காமர்ஸ் எனக்கு அவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு சார் எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ஸும் நம்ம நிறைய இருக்கு ஸோ எப்படி சார் இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம அதை ஃபுல்லாமே ஈஸியா ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் படிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கு ஓகேவா ஸோ அண்ட் எப்படி சார் படிக்கிறது என்ன டைம்ல நாங்கள் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் இல்லையா மார்னிங் கண்டிப்பா 5 o'clock இன்ஸ்டன்ட் ஆகும் ஸோ இவ்வளோ நாள் நீங்க ஜாலியாக இருந்தீங்க லாஸ்ட் ஒரு 2 months கஷ்டப்படுனா செம்ம ஈஸியா நல்லா ஸ்கோர் பண்ணி நம்ம நல்ல ஒரு காலேஜ் ஈஸியா உள்ள போயிடலாம் சரிங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5 o'clock எந்திரிச்சு பழகுங்க 5 or 5:30 ஓகே எந்திரிச்சு பழகினா ஒரு 7:30 வரைக்கும் நம்மளால படிக்க முடியும் இல்லையா ஏன்னா ஸ்கூல் எல்லாத்துக்குமே 8:30 தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலுமே சரி ஒரு 8 or 8:30 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் ஈவினிங் அதே மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சாலுமே 5:30 வீட்டுக்கு வந்துட முடியும் இல்லையா அண்ட் 6 o'clock உட்காந்தீங்கன்னா ஒரு 10:30 11 வரைக்கும் நம்ம ஈஸியா படிக்க முடியும் சரிங்களா ஸோ மார்னிங் ஒரு 3 hours ஈவினிங் ஒரு 4 hours டோட்டலா ஒரு 7 hours நமக்கு படிக்கிறதுக்கே டைம் கிடைக்கும் ஓகேவா இதெல்லாம் நான் எங்க சொல்றேன்னா ஸ்கூல்ல படிக்காத போக நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறத நான் சொல்றேன் சரிங்களா ஸோ இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாக்குறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் இருக்கு ஈவினிங் இருக்கு ரெண்டு டைமே இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட் 4th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அக்கௌண்ட்ஸ்ல 4th and 8th என்ன சார் எடுத்தோடனே 2 சாப்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க 4th செம்ம ஈஸி குட்வில் ஓகேவா குட்வில் போட முடியாம ஒண்ணுமே இல்லை அப்படியே செம்ம ஈஸியஸ்ட் சாப்டர் ஒரு 4 ஃபார்முலாஸ் படிச்சீங்கன்னா வேலையை முடிச்சு இல்லையா 8th சாப்டர் அதே மாதிரி தான் ஓகேவா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஸோ இதெல்லாம் ஃபுல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் ஃபுல்லா தரவா பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும் அக்கௌண்ட்ஸ் ஓகேவா அண்ட் காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சிருப்பீங்க கரெக்டா ஸ்கூல் ஆரம்பிச்சு 12th ஆரம்பிச்சு நான் படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் ஒரு 10 சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் அவனுமே தொட்டுக்க மாட்டீங்க இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ லாஸ்ட் ஒரு 3 சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா ஸோ காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 26 27 28 அடுத்த நாள் எக்கனாமிக்ஸ் வாங்க இப்போ எக்கனாமிக்ஸ் வந்துட்டீங்கன்னா எனக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பயப்பட வேணும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஓகேவா ஸோ அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஃபுல்லா தரவா படிச்சுவாங்க ஏன்னா ஈஸியா சென்டம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் ஓகேவா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் நிறைய இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் படிச்சுட்டேன் ரொம்ப நல்லது ஓகேவா ஆனா நீங்க லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே உட்காந்து ஃபுல்லா படிக்கலாம் முடியாது அதனால நான் சொல்றேன் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவா பார்த்தீங்கன்னா இது ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க எக்கனாமிக்ஸ் ஒரு லெசன் இருக்கு ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு ஓகேவா காலைல ஒரு லெசன் முடிக்கலாம் காமர்ஸ் வந்து ஈவினிங் வந்து 23 24 25 முடிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்குமே நம்ம 18th வரைக்கும் சரிங்களா ஸோ 15 days ஓகே தொடர்ந்து 15 days கண்டிப்பா படிச்சாண்டா நல்ல சண்டே எனக்கு லீவ் வேணும் எனக்கு பொங்கலுக்கு நான் வெளியே போகணும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது புரிஞ்சா ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 18th முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுத வேண்டியது அவ்வளோதான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சலாம் ஓகேவா ஸோ ஓகே இதெல்லாம் ஓகே இதை தாண்டி உங்களுக்காக ஒரு போனஸா எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்க முடியும் யோசிக்கும் போது ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தரேன் சரிங்களா ஸோ டெய்லி ஒரு வாட்ஸ்அப் சேனல் நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுல என்னென்ன பண்ண போறோம் டெய்லி உங்களுக்கு இப்போ 4th வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இதுல என்னென்ன படிச்சிருக்கீங்க 4th சாப்டர் 8th சாப்டர் படிச்சிருப்பீங்க காமர்ஸ் 26 27 28 படிச்சிருப்பீங்க இல்லையா இதோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் டெய்லி அப்லோட் பண்றேன் சரிங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட எல்லாம் ஃபுல்லா படிச்சிருங்க அந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன் அது போக டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறேன் நீங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இது உங்களால அப்ளை பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா இல்லை செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ இது ஃபுல்லா டெய்லி பண்ண என்ன ஆகும்னா நீங்க ஆல்ரெடி ஒரு 30% படிச்சிருப்பீங்க இப்போ இது ஃபுல்லா முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு 80% to 80 to 90% கவர் பண்ணிடலாம் ஆனா டெடிகேட்டிவா பண்ணணும் ஓகேவா சும்மா வந்து நான் எடுத்தேன் இந்த லெசன் படிச்சேன் அப்படின்லாம் படிக்க ஃபுல்லா தரவா படிச்சீங்கன்னா செம்மையா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா இந்த மாதிரி ரெகுலரா டெய்லி வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லா அப்டேட்ஸ் அந்த வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துட்டே இருக்கோம் ஓகே என்னென்ன படிக்கணும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா அப்லோட் பண்றதா டெய்லி எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு 80 to 90% நீங்க கவர் பண்ணிடலாம் எப்போ 18th நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு தமிழ் இங்கிலீஷ் இருக்கு அதை ஃபுல்லா தரவு பண்ணுங்க சரிங்களா அது செகண்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்க அப்ப ஜனவரிக்குள்ளே என்ன பண்ணலாம் நம்ம ஃபுல் புக்கே கம்ப்ளீட்டா முடிச்சலாம் அப்ப பிப்ரவரி என்ன சார் பண்ணோம்னா பிப்ரவரி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க அதுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அதுக்கும் நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறேன் ஸோ ஆன்சர் கீயும் கொடுக்குறேன் உங்களுக்கு டெய்லி ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மார்க்ஸ்ல நம்மளாம் ராஜா
இல்லையா? ஸோ செம்மையா மார்க் எடுத்துட்டு சூப்பரா சென்டம் எடுத்து நம்மளுக்கு தேவையான காலேஜ் ஈஸியா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டெய்லி ரெகுலரா நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஒரு சாப்டருக்கு என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நான் போடுறேன். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு வீடியோலேயே கொடுக்குறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் നിങ്ങൾക്ക് தெரியணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லா வீடியோ அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஸோ உங்க ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் வச்சு நீங்க ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுனா மிச்சம் இருக்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் மார்க் எடுப்பாங்க, நம்மளும் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் மார்க் எடுக்கிறோம், சூப்பரா மேல வரும். ஓகேவா? ஸோ கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ்.